தேனி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வனுடன் நமது செய்தியாளர் லதா நடத்திய நேர்காணலை தற்போது காணலாம். திமுக வெற்றி பெறக்கூடிய பட்சத்துல என்னென்ன திட்டங்கள் இந்த பகுதி மக்களுக்கு வச்சிருக்கீங்க? முக்கியமா இந்த தொகுதியில பெண்களுடைய எண்ணிக்கை அதிகம், சுமார் 8 லட்சம் பெண்கள் இருக்கிறாங்க சொல்லிருக்காங்க, பெண் வாக்காளர்கள். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எதுனா சிறப்பு திட்டங்கள் இருக்கா? நல்ல கேள்வி. எனக்கு தெரிஞ்சுமா ஒரு 20-25 வருஷம் அரசியல் அனுபவம் எனக்கு இருக்கு. எம்எல்ஏ ஆயிருக்கு, எம்பி ஆயிருக்கு, இப்ப எம்பி ஆக போறேன். சின்ன பிள்ளையிலிருந்து கேட்கிற கேள்விகள், பார்லிமெண்ட் எம்பி கிட்ட அந்த திண்டுக்கல் சபரிமலைக்கு ரயில் பாதை வேணும்ன்றாங்க, எந்த எம்பியும் செஞ்சதில்லை. அப்புறம் இந்த சோளம் வந்தால எல்லா ட்ரெயினும் நிக்கணும்ன்றாங்க. வர்றாங்க கேட்குறாங்க, யாரும் நிப்பாட்டினது மாதிரி தெரியல, எல்லா ட்ரெயின் நிக்கணுங்க. அதே மாதிரி உசிலம்பட்டி, தேனி, போடி டவுனுக்குள்ள போக்குவரத்து இடையூறு நிறைய இருக்கு, பைபாஸ் வேணும்ன்றாங்க. நான் சின்ன பிள்ளையிலிருந்து இதை கேள்விப்படுறேன், யாரும் செய்யல. இந்த தடவை இந்தியா கூட்டணி ஜெயிக்கும், அண்ணன் தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி சொல்லி இந்த 4 கோரிக்கையை நிறைவேற்றி தருவோம். ரைட்டா? பெண்களுக்கு சிறப்பு திட்டம், மகளிர் உரிமை தொகை மாசம் மாசம் கொடுக்கறது தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி 1.25 கோடி பேருக்கு, எந்த மாநிலத்திலையும் கொடுக்கல, நம்ம கொடுக்கறோம். மத்தியில் கூட்டணி ஆட்சி அமையும் போது சிலிண்டர் விலை 500 ரூபாய் கொடுக்க போறோம். பெட்ரோல் 105 75 ரூபாய் கொடுக்க போறோம். சேவிங்ஸ் இன்னும் நிறைய வரப்போகுது. மாதம் ஒரு 5000 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு சேவிங்ஸ் வர்ற மாதிரி இருக்கு. இது போக ராகுல் காந்தி ஆண்டுக்கு 1 லட்சம் மகாலட்சுமி திட்டத்தில் பெண்களுக்கு கொடுக்கறோம்னு சொல்லியிருக்காரு. சோ பெண்களை முன்னேற்றத்தில் தான் திமுக கூட்டணி இருக்குன்றத இந்த அறிக்கையிலிருந்தே தெரிய வருது. அதே மாதிரி அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கும் போதே டிடிவி தினகரன் ஆர்கே நகர் தொகுதியில சுயேட்சையா நின்று வெற்றி பெற்றிருந்தாரு. தேனி தொகுதியிலும் கூட வெற்றிகளை பதிவு பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவரை எதிர்கொள்றது எந்த அளவுக்கு சவாலா இருக்கும்? அவரை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? மீடியாக்கள் ஒன்னு மறைக்கிறீங்க, நீங்க அந்த வெற்றியை மட்டும்தான் பேசுறீங்க. அதிமுக தினகரன் பழனிசாமி ஒன்னா இருக்கும்போது ஏற்கனவே ஒரு 7000 ரூபாய் ஓட்டு கொடுத்து வச்சிருந்தாங்க எங்க ஆர்கே நகர்ல. அதுக்கு பிறகு தானே சண்டை வருது தினகரனுக்கு பழனிசாமிக்கு. அப்ப தினகரனுக்கு கொடுத்த ரூபா அது பெண்டிங் நிக்குது. அதுக்கு பிறகு தினகரன் என்ன பண்ணாரு, டோக்கன் கொடுத்தாரு, மீதம் 10,000 ரூபாய் நான் தர்றேன்னு சொல்லி. ஏற்கனவே 6,000 ரூபாய் வாங்கின மக்கள் இன்னொரு 10,000 ரூபாய் வரப்போகுது, ஓட்ட போட்டு தொலைப்பு போட்டாங்க. டோக்கன் கொடுத்தவர் தான் தொகுதி பக்கமே போல, அந்த 10,000 கொடுக்கல. அந்த வெற்றியை அவர் செல்வாக்குல ஜெயிச்சான்னு நான் சொல்றது தப்பு. சீட்டிங் பண்ணி டோக்கன் கொடுத்து ஜெயிச்சாரு. அப்படி செல்வாக்கு படைத்த தலைவர்னு நீங்க சொல்றீங்கல்ல, அந்த அம்மா உயிரோடு இருக்கும்போது 2004ல் உண்மையிலேயே செல்வாக்கு படைத்தவரா அங்க இருந்தாரு தினகரன். அமைச்சர்கள் பூரா பல ஆயிரம் கோடி கொடுத்து தேர்தல் நின்றாரு. ஆளுங்கட்சி அதிமுக கூட்டணியில் நின்றார்ல, 28,000 ஓட்டுல ஏன் தோக்குறாரு காங்கிரஸ் கிட்ட? இப்ப எந்த பலத்துல நீங்க நிக்கிறீங்க சொல்லுங்க? நான் திமுக கூட்டணி, 13 கட்சி கூட்டணி, வலுவான கூட்டணி, திமுக ஆளுங்கட்சி, பல நன்மைகளை மக்களுக்கு செஞ்சிருக்காங்க. நான் நிக்கிறேன், ஜெயிக்கிறேன். நீங்க அதிமுகவில் நிக்கும் போதே 28,000 ஓட்டுல தோத்த தினகரன் இப்ப எந்த பேசும் இல்லாம நான் ஜெயிப்பேன் எப்படி மக்கள் நம்புவாங்க? சோ போட்டி திமுகவுக்கு அதிமுகவுக்கு மட்டும்தான், மற்ற யாரும் இல்ல குறுக்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.